படைக்கக்கூடிய அந்த படைப்பினுடைய மூல சக்தியைத்தான் இங்கே காளி என்று அதை சுட்டிக்காட்டி அதனுடன் ஒரு அங்கமாக அவர் இணைந்துள்ளார். அதன் மீது அவர் பக்தி செலுத்துகின்றார், அதன் மேல் பக்தியாக இருக்கிறார் என்று குறிப்பிடுகின்றார். இதை போன்ற நாமும் அந்த குரு வழி மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருள்வழியிலே நாம் அவர் எப்படி அந்த பக்தி என்ற நிலைகள் அவர் இணைந்த நிலைகளாக இருக்கின்றாரோ அதே அடிப்படையில் நாமும் இணைந்து இருக்க வேண்டும். ஆண்டவனோடு முழுமையாக இணைந்தே இருத்தல் என்றுதான் அவருடைய பொருள். அதனால்தான் காளி உபாசகர், காளியை உபாசனை செய்தவர் ஈஸ்வர பற்று என்று சொல்லுகின்றார். இப்பொழுது நாம் எதை உபாசனம் செய்கிறோம் அல்லது உபாசனை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அரசர்கள் காட்டிய வழியிலேதான் இந்த வாழ்க்கைக்கு, தனக்கு, தன் உடலுக்கு, தன்னை சார்ந்தவர்களுக்கு என்று எதையோ ஒன்றை எண்ணி அதை அடைய வேண்டும், அது கிடைக்க வேண்டும், அந்த வழி இது கிடைத்தால் இது நல்லது, இது கிடைத்தால் இதற்கு அடுத்து இதை செய்யலாம் என்று ஏதோ ஒன்றை இடையில வைத்துக் கொண்டுதான் அந்த ஆண்டவன் என்ற சக்தியை நாம் பக்தியை கொள்ளுகின்றோம். ஆனால் அந்த வெறுப்பு இல்லாது தாய் தன்னுடைய குழந்தையை உருவாக்கக்கூடிய நிலையில் எப்படி பேரன்பு கொண்டு தன்னுடைய படைப்பு என்று அந்த படைப்பினுடைய அந்த நிகழ்வுகளையும் அதனுடைய வளர்ச்சிகளையும் அந்த படைப்பிலிருந்து பல்வேறு படைப்புகளாக அது வளர்ச்சி பெறுவதையும் எப்படி ஆதி சக்தியினுடைய படைப்பு அந்த படைப்பாற்றல் தொடர்ந்து அதை படைத்துக் கொண்டே வளர்ச்சி பெற்றுக் கொண்டே இயக்கிக் கொண்டே வளர்த்துக் கொண்டே வருகின்றதோ அந்த உருவாக்கி அந்த மூல சக்தியை நாம் அது எப்படி நம்மை அன்பு கொண்டு பேரன்பு கொண்டு ஒவ்வொன்றையும் சகலத்தையும் அணுவிலிருந்து அதில் வளர்ச்சி பெற்ற ரிஷிகள் ஞானிகள் வரை எல்லாத்தையும் சேர்த்து நாம் ஏகமாக சொல்லலாம். அது அனைத்தையுமே அது அன்பு கொண்டுதான் படைக்கின்றது. அதிலே நல்லது என்றோ கெட்டது என்றோ தீமை செய்வன் என்றோ நன்மை செய்வன் என்றோ இது விஷம், இது விஷத்தை ஒடுக்கக்கூடிய சக்தி, இது புனிதமான சக்தி, இது அசுத்தமான சக்தி என்றெல்லாம் அந்த படைப்பிலே அத்தகைய பாகுபாடுகள் கிடையாது. அனைத்துமே பேரன்பு கொண்டுதான் அது படைக்கின்றது. அனைத்திலுமே வளர்ச்சி தான். அந்த அன்பு, அந்த அன்பினால் ஏற்படக்கூடிய வளர்ச்சி தான். அந்த அடிப்படையில நாமும் நமக்குள் இயக்கக்கூடிய அந்த சக்தியை அதான் ஆதிசக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா குருதேவா, எந்த சக்தி படைக்கக்கூடிய சக்தியாக நம்மை படைத்ததோ அந்த படைப்பினுடைய அதே சக்தி தான் நமக்குள் நின்று ஈசனாக, கடவுளாக, தெய்வமாக இயக்கிக் கொண்டுள்ளது. அந்த ஈசன் மீது நமக்கு அத்தகைய ஒரு பக்தி வேண்டும். வெறுப்பு இல்லாது இது வேண்டும் அது வேண்டும் அல்லது இப்படி இருந்தால் நல்லது இப்படி இருந்தால் கெட்டது என்று இந்த அழுத்தங்கள் மாறுபடும் பொழுது இந்த படைப்பினுடைய சக்தி சமமற்ற நிலையாகின்றது. அதனால்தான் நமது குருநாதர் அகசியனை பற்றி சுட்டிக்காட்டப்படும் பொழுது அகசியன் இந்த பூமியை சமப்படுத்தினான், அணுவின் ஆற்றலை அறிந்தான், அகத்தினை அவன் முழுமையாக அறிந்தான், அகத்தின் ஆற்றலை அறிந்தான். காரண பெயராகத்தான் அகத்தியன் என்று வைக்கின்றார்கள். படைப்பு, படைக்கப்பட்டவனுடைய நோக்கம், படைக்கப்பட்டவனுடைய வளர்ச்சி, படைக்கப்பட்டவனுடைய இயக்கம், இந்த உண்மையைத்தான் அணுவின் ஆற்றலை அறிந்தான், பிரபஞ்சத்தை அறிந்தான், அகண்ட அண்டத்தையும் அறிந்தான். இதில் உயிரணுவாக எப்படி உருப்பெற்றது என்றும் தான் எப்படி உருப்பெற்றம் என்பதையும் தன்னை அறிந்தான் என்ற நிலையில் ஞான ஒரு அகசியனை பற்றி சொல்வது போன்று நாம் தன்னைத்தான் அறிதல் என்ற நிலையில் அந்த ஞானி காட்டிய வழியில் நாம் இயற்கையினுடைய நியதிகளை, அந்த மூலக்கூறுகளை உணர்ந்து கொண்டால் வான்மீகியால் உணர்த்தப்பட்ட ராமன் மனதை குவித்தான், ராமலிங்கமாக பூஜித்தான். அதன் வழி அவன் உயிருடன் ஒன்றினான். உயிரை போன்ற உணர்வுகள் அனைத்தையுமே ஒளியாக மாற்றி வின்சென்றான் என்ற நிலையில் ராமேஸ்வர தத்துவமாக 27 நட்சத்திரத்தினுடைய சக்திகளை 27 கிணறுகளாக காட்டி
இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தையும் இதிலே மாறுபட்ட நிலைகள் ஒன்றுக்கொன்று போர் முறையாகி இயக்க சக்தியாக வந்தாலும் மனிதனாக வளர்ச்சி பெற்று மனிதனுக்கு அடுத்த நிலை நாம் தன்னைத்தான் அறிதல் என்ற நிலை வரும் பொழுது அந்த மாறுபட்ட நிலைகளை சமப்படுத்தக்கூடிய சக்தியாக நாம் வளர்ச்சிக்கு வர வேண்டும் என்பதைத்தான் ராமன் மனதை குவித்தான் என்று இந்த உயிர் இந்த உடலை உருவாக்கி உள்ளது. உயிரால் தான் இந்த உடல் உருப்பெற்றது என்றாலும் சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அனைத்துமே அதனதன் வழிக்கு நம்மை அழைத்துச் செல்கின்றது. ஆனால் இங்கே தத்துவமே உயிர் எப்படி ஒளியாக இருக்கின்றதோ உயிரை போன்றே இந்த அணுக்கள் அனைத்தையுமே அதை உருப்பெற செய்ய வேண்டும் அல்லது தன் இனமாக அதை மாற்ற வேண்டும். அதான் வான்மீகியால் அங்கு கொடுக்கப்பட்டது. நமது குரு அவர்களும் சப்தரிஷி மண்டலத்திற்கு நாம் கணவன் மனைவியாக அன்று ரிஷிகள் ஞானிகள் எவ்வாறு சென்றார்களோ அந்த அடிப்படையில் நாம் செல்ல வேண்டும் என்றால் இந்த உடலுக்குள் பகைமையற்ற நிலைகளாக உருவாக்க வேண்டும். பகைமையற்ற நிலை என்றால் எதிர்ப்பு இல்லாதபடி தான் அகசியன் சமப்படுத்தினான். ஆக நம் உடலை உருவாக்கிய அணுக்களுக்குள் ஒன்றுக்கொன்று அழுத்தங்கள் வேறுபாடுகள் ஆகும் பொழுதுதான் நம்முடைய இயக்கங்கள் சமமற்ற நிலையாகின்றது. இந்த சமமற்ற நிலை ஆகும் பொழுதுதான் முதலிலே சொல்லணும் அல்லவா, ஆண்டவனை தெய்வத்தை அணுகும் பொழுது ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் அணுகுகின்றோம். அந்த தேவைதான் ஆண்டவனுக்கும் நமக்கும் இடையிலே அதாவது அவனுடன் நாம் ரெண்டரை கலக்காத நிலையாக, அதுதான் நம்மை தான் இச்சை என்று சொல்வது. விண்ணிலே உருப்பெற்ற அந்த உயிர் இந்த பூமியின் ஈர்ப்பிற்குள் சிக்கப்பட்ட பின் இந்த பூமியினுடைய விளைந்த சத்தை எடுத்துக்கொண்ட பின் இருள் அடைந்து விடுகின்றது அல்லது இந்த உயிரினுடைய இயக்கங்கள் மறைந்து விடுகின்றது. ஆக அந்த வளர்ச்சியினுடைய நிலைகளை காட்டுவதற்குத்தான் இதையெல்லாம் சுட்டி காட்டுகின்றார்கள். ஆக அந்த நமக்குள் இயங்கக்கூடிய அந்த ஈசனான அந்த சக்தியை முழுமையாக நாம் அது நேரடியாக உணர்ந்து கொண்டோம் என்றால் அந்த ஈசனுடைய அந்த ஈர்ப்பிலை நாம் இணைந்து என்றால் இங்கே நாம் இணைவது என்று சொல்வதனுடைய உள்பொருளே இந்த உயிர் இந்த உடலை ஆட்சி செய்கின்றது. ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் சுவாசிக்கக்கூடியதான் உயிரிலே எண்ணங்களாக உணர்வுகளாக இயக்குகின்றது. அதான் நானாக இருக்கின்றது. ஆக நாம் அந்த உயிர் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலையில், அதாவது காளி உபாசனை செய்தார் ஈஸ்வர பற்றி என்று சொல்வது போன்று இந்த உயிர் வேறல்ல நாம் வேறல்ல என்றால் நாம் இந்த உடல் தான் நாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல நாம் இன்று கண்ணுக்கு புலப்படக்கூடியது அனைத்துமே நிஜம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமது ஞான குருவோ ஈஸ்வர பற்றி எனக்கு தெளிவாக உணர்த்தியது, இந்த உலகம் உனக்கு சொந்தமில்லை, இந்த உடலும் உனக்கு சொந்தமில்லை. இந்த அருள் உணர்வுகளை நான் உனக்கு எதை வழிகாட்டுகின்றேனோ இந்த அருள் உணர்வுகளைத்தான் நீ சொந்தமாக்க வேண்டும். இதுதான் அழியா சொத்து என்று ஞான குருவிற்கு இதைத்தான் மாமகரிஷி ஈஸ்வராய குரு உபதேசித்து வழிகாட்டுகின்றார். ஆக இந்த உடல் இந்த உலகம் என்றெல்லாம் வரும்பொழுதுதான் இங்கே பற்று வருகின்றது. இந்த உடலுக்குள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் காணுகின்றோம். இந்த உலகம் என்றால் நம்முடன் அணுகி இருப்போர், சொந்த பந்தம், குடும்பம், தொழில் செய்யும் இடங்கள், அன்றாட வாழ்க்கையில் சந்திப்போர் அல்லது இந்த ஊரிலே உலகிலே நடக்கக்கூடிய அனைத்துமே இதுதான் நமக்கு நிஜமாக நிகழ்வுகளாக தெரிகின்றது. அதைத்தான் ஈஸ்வரப்பட்ட ஞான குருவுக்கு இதை முதல்ல தெளிவாக்கி, இந்த உடலும் சொந்தமில்லை, இந்த உலகம் சொந்தமில்லை. ஆகவே இந்த சொந்தம் இல்லாததற்காக உன்னுடைய மனதை நீ வாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இதில் நிலையாக நாம் பற்ற வேண்டியது இந்த அருள் உணர்வுகளைத்தான், அந்த அருள் சக்திகளைத்தான். ஏனால் அப்படி உருப்பெற்றதுதான் இந்த உயிர் என்பதை, இந்த உயிர் உருவானதனுடைய மூலங்களைத்தான் ஞானகுரு அதை மேற்கோளாக காளி உபாசனை செய்கின்றார் ஈஸ்வர பற்று என்று. எந்த படைப்பினுடைய சக்தி
சகலத்தையுமே உருவாக்குகின்றதோ படைக்கின்றதோ அதனுடன் முழுமையாக இணைந்த நிலையில் அவர் இருக்கின்றார். அது வேறல்ல, அவர் வேறல்ல என்ற நிலையில் இருக்கிறார் என்று அதை மேற்கோள் காட்டுகின்றார். அத்தகைய ஒரு பேரன்பை நம்மை படைத்த, நம்மை உருவாக்கிய, நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தியின் மீது நமக்கு அந்த பரிபூர்ணமான அன்பு வர வேண்டும். அந்த அன்புதான் பக்தியாக இருக்க வேண்டும். ஆக நம்முடைய பக்தி அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று காளி உபாசனை செய்கின்றார் என்று ஈஸ்வர பற்றை நமக்கு மேற்கோள் காட்டுகின்றார். ஆக அந்த அடிப்படையில் நாம் உயிரோடு ஒன்றி இந்த வாழக்கூடிய இந்த உடலிலும் சரி, இந்த உலகிலும் சரி, அந்த அடிப்படையில் நாம் குரு காட்டிய அருள்வழியில் இந்த உயர்ந்த உணர்வுகளை நாம் நுகர்ந்து இந்த உடலிலும் சரி, நம்மை சார்ந்துள்ள அனைத்திலும் சரி, இந்த உணர்வுகளை நாம் இணைத்துக் கொண்டே வந்தோம் என்றால் அதான் பக்தி என்று அதை சொல்லுகின்றோம். நம் உயிரை நாம் பக்தி கொண்டு அன்பு கொண்டு அவனுடன் இணைந்து விட்டால் இது நாம் மட்டுமல்ல, அனைத்துமே அந்த படைப்பினுடைய படைப்பு தான். ஆகவே நம் உயிரை நாம் பேரன்பு கொண்டு அவனுடன் நாம் இணைந்து விட்டால் இந்த உடலும் சரி, இந்த உலகமும் சரி, நாம் கண்ணுற்று பார்ப்பதாக இருந்தாலும் சரி, கண்ணிலே தெரிவதாக இருந்தாலும் சரி, அல்லது சூட்சமாக இருந்தாலும் சரி, அது அனைத்துமே படைப்பினுடைய படைப்பு தான் என்ற அடிப்படையில் அதே அன்பு கொண்ட நிலையில் வரும் பொழுது ராமன் மனதை குவித்தான் என்ற நிலையில் மாறுபட்ட எண்ணங்களை, மாறுபட்ட உணர்வுகளை, மாறுபட்ட இயக்கங்களை நமக்குள் இயக்க சக்தியாக 27 நட்சத்திரங்களுடைய சக்தி ஒன்றுக்கொன்று எதிர்மறையாகி அதனால்தான் இங்கே சத்துரு மித்திரு என்ற நிலையில் இயக்க சக்தியாக தோன்றக்கூடிய நிலையை அதை வான்மீகி மனிதன் இந்த உடலுக்கு பின் அடைய வேண்டிய அந்த ரகசியம் என்று, அதை பொக்கிஷம் என்று 27 நட்சத்திரங்களை காட்டி அந்த உணர்வுகளை ஏகமாக, எத்தகைய பகைமை இல்லாது, எத்தகைய எதிர்ப்பும் இல்லாது, ஒன்றுபட்ட உணர்வாக, ஒரே உணர்வாக சைவ சித்தாந்தம் என்று சொல்வது, எதையும் துன்புறுத்தாத வழி நாம் அந்த படைப்பினுடைய உள் உணர்வாக அந்த அன்பு கொண்ட நிலையாக நாம் கொண்டு சென்றோம் என்றால் நாம் இந்த உடல் என்று சொல்லுகின்றோம், உலகம் என்று சொல்லுகின்றன. உடல் என்று சொன்னாலும் உலகம் என்று சொன்னாலும் உலகத்தினுடைய உணர்வுகள் தான் இந்த உடலில் அணுக்களாக விளைந்திருக்கின்றது. பூமியில் உருப்பெற்ற சக்தியை நுகர்ந்துதான் இந்த உயிர் உடல் பெறுகின்றது. உடல் பெற்ற நிலையில் தான் அது இருள் சூழ்ந்து மறைக்கப்படுகின்றது. ஆக மறைந்த நிலையை நாம் காணாத நிலையில் இருக்கும் பொழுதுதான் நமக்கு இந்த மூலங்கள் தெரிவதில்லை. இந்த மூலங்களை சுட்டி காட்டுவதற்குத்தான் குருநாதர் இதை நமக்கு ஞாபகப்படுத்தி அந்த உயிர் அழியாத நிலைகள் கொண்டு நம்மை உருவாக்கிய, நம்மை இயக்கிய, நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டவனுடன், ஈசனுடன், அவன் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலையில் முழுமையாக அவனுடன் அவனாகவே நாம் ஆகும் நிலையாக அதைத்தான் உறுப்புகள் தியானமாக இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களில் நாம் சிறுக சிறுக அதை இணைத்து உயிரை போன்றே ஒளியான அணுக்களாக உருப்பெற செய்யும் பயிற்சி தியானம் தான் நாம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கின்றோம், கடைபிடிக்கின்றோம். அதற்கு மெருகேற்றும் நிலையாகத்தான் குருநாதர் சொன்னதை இப்பொழுது ஞாபகப்படுத்தி அந்த அன்பு பேரன்பு கொண்டதாக இருக்க வேண்டும். அது அந்த படைப்பினுடைய நோக்கம், படைப்பினுடைய சக்தியை நாம் உணர்ந்து அவன்தான் உருவாக்குகின்றான். அதனால்தான் அன்றைய சாஸ்திரங்கள் இது தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. அவனின்றி அணுவும் அசையாது. ஆக அவன்தான் இயக்குகின்றான். நான் என்ற நிலைகள், நான் என்று யாராக இருந்தாலும் சரி, அந்த நான் என்ற நிலை வந்துவிட்டாலே வளர்ச்சியுடைய நிலைகள் அங்கே தடைப்படும் என்று சொன்னதனுடைய நோக்கமே அதுதான். இந்த படைப்பிலே தான் மாயை என்று சொல்வார்கள், ஆணவம் என்று சொல்வார்கள். அது ஆணவம் என்று சொல்வதனே நான். இந்த நான் என்ற நிலையைத்தான் நாம் இன்று பிடிவாதமாக படித்துக் கொண்டு நான் இப்படி இருக்க வேண்டும், நான் அப்படி வாழ வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், என் குடும்பத்திற்கு இதை செய்ய வேண்டும், இதற்கு இதை செய்ய வேண்டும், இதற்கு இதை செய்ய வேண்டும். இந்த நான் என்ற அடிப்படையிலே தான் நாம் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே நான் என்று சொன்னாலும் இந்த உடலிலே உயிர் இல்லை என்றால் நான் என்ற நிலையை இருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. இந்த நான் என்ற சொல்லுக்கு பொருளும் இல்லாது போய்விடுகின்றது. அந்த நான் என்ற நிலையை இழந்து அந்த ஈசனோடு நாம், அவன் வேறல்ல நாம் வேறல்ல, அவன்தான் நம்மை இயக்குகின்றான், அவன்தான் நான் என்ற நிலையில் நாம் அவனுடன் அவனாக அத்தகைய அணுக்களாக நாம்
நாம் இந்த உடல் என்று சொல்லுகின்றன உலக மக்களுடைய உணர்வுகளை உலகத்தினுடைய உணர்வு நாம் சந்தர்ப்பத்தில் எடுத்து நுகர்ந்த அணுக்களாக விளைந்த அனைத்திலுமே இந்த பேருண்மைகளை சிறுக சிறுகதை இணைத்து பேரன்பு கொண்டு இந்த சக்தியை ஊட்டினம் என்றார். உயிரை போன்றே உணர்வுகள் அனைத்தும் இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்தும் உயிரை போன்றே ஒளியாக மாறுகின்றது. அந்த உயிரை போன்றே ஒளியாக மாறக்கூடிய அந்த பருவத்தை, அந்த பக்குவத்தை, அந்த வழியைத்தான் குருநாதர் சொன்னதை இப்பொழுது ஞாபகப்படுத்தி அது பேரன்பு கொண்டு நாம் அந்த அணுக்களை நாம் உயிரை போன்றே நாம் உருப்பெற செய்ய வேண்டும். அதற்குத்தான் நமது குரு இந்த பயிற்சியாக இதை கொடுக்கின்றார்கள். அதுபோக நாம் இதை ஞாபகப்படுத்தி இன்னொரு முக்கியமான நோக்கமும் இந்த உலக நடப்புகளை நாம் உலக நிகழ்ச்சிகளையும் பார்த்தோம் என்றால் அந்த நிகழ்வுகள் நம் உயிரிலே மோதும் பொழுதும் இது சரி, இது தவறு, இது இப்படி இருந்தால் இப்படி ஆகிவிடும், இது இப்படி இருந்தால் இப்படி ஆகிவிடும் என்று நம்முடைய சமநிலையை இந்த உணர்வுகளும், அதாவது என்ன சிதறல்களாக, உணர்வின் இயக்கங்களாக இந்த உயிர்தான் இந்த உடலை அணுக்களை இயக்க செய்கிறது என்றாலும் நாம் சந்தர்ப்பத்தில் நுகர்ந்த உணர்வுகள் இந்த உயிரிலே அது இயக்க சக்தியாக மாறும் பொழுது இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த உடலின் இயக்கங்களும் படைப்பினுடைய நோக்கங்களும் படைப்பினுடைய வளர்ச்சிகளும் இங்கே மாறுபட்ட நிலையாகின்றது. அதனால்தான் இந்த களி என்ற நிலைகளை மாற்றி கல்கிய நிலைகளுக்கு அழைத்து செல்வதற்காக இந்த பேருண்மையை உணர்ந்து கொண்டோம் என்றால் இங்கே நல்லவர் என்றோ தீமை செய்வர் என்றோ உலகிலே இவர்கள் அநியாயம் செய்கின்றார்கள், அப்பாவி மக்களை கொன்று ஈவு இரக்கமற்று செயல்படுகின்றார்கள், உலகை அழிக்கின்றார்கள் என்ற நிலையெல்லாம் அத்தகைய என்ன உணர்வின் இயக்கமாக நம்முடைய என்ன சிதறல்களை அது கொண்டு செல்லாது. ஏனால் இது படைப்பு, அனைத்துமே அந்த படைப்பினுடைய இயக்கம்தான். இது ஒரு வெளிச்சத்திலே நாம் நல்ல உயர்ந்த எண்ணங்களை கொண்டு உயர்ந்த செயல்களை செய்கின்றோம். அதே வெளிச்சத்தை வைத்து நாம் இன்று யாரை தவறு செய்கிறான் என்று சொல்கின்றோமோ அவன் அந்த வெளிச்சத்தை வைத்து தவறு செய்கின்றான் அல்லது மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கின்றான். ஆக வெளிச்சம் என்பது பொதுதான். ஆக அந்த வெளிச்சத்தை வைத்துதான் ஒருவன் நன்மை செய்கிறான் என்று சொல்கின்றோம், அதே வெளிச்சத்தை வைத்து ஒருவன் தவறு செய்கிறான் என்று சொல்கின்றோம். ஆனால் இரண்டுமே படைப்பு தான், இரண்டுமே படைப்பினுடைய இயக்கம்தான், இரண்டுமே படைப்பினுடைய அந்த இயக்க சக்தியால் இயங்குவதுதான். ஆக இதில் மாறுபட்ட நிலைகள் ஒன்றுமில்லை. ஆனால் சந்தர்ப்பத்தில் நாம் உற்று பார்த்து உடலிலே விளைந்த உணர்வுகள் இயக்க சக்தியாக மாற்றும் பொழுது இதில் நன்மை என்றும் தீமை என்றும் உணர்வின் அழுத்தமாக நம்முடைய இயக்கங்களை நாம் செல்ல வேண்டிய பாதைகளை சமமற்ற நிலையை ஆக்கும் பொழுதுதான் தன்னைத்தான் அறிதல் என்ற நிலைகளுக்கு செல்வதற்கு மாறாக புறநிலைகளில் நாட்டம் செலுத்தி நாம் இருள் சூழ்ந்த நிலைக்கு சென்று விடுகின்றோம். அந்த இருளான நிலைகளுக்கு நாம் சென்று விடாதபடி உயிரை போன்றே உடலின் அணுக்களை ஒளியாக மாற்றும் நிலையாக ஈஸ்வரப்பட்டர் காளியை உபாசனை செய்தார். காளியினுடைய உபாசகர் என்று சொல்வது போன்று நாம் நம்மை உருவாக்கி நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்மை எந்த சக்தி நம்மை இந்த படைப்பினுடைய படைப்பாக இந்த பூமியில நம்மை உருப்பெற செய்ததோ அந்த படைப்பினுடைய நோக்கத்திலே அவனுடன் இரண்டர கலந்து அந்த படைப்பினுடைய முழுமை பெறும் நிலையாக மனிதன் முழுமை பெற வேண்டிய நிலைகளை உணர்ந்து அந்த சமமான நிலைகள் கொண்டு புறநிலைகள் நடக்கக்கூடிய எத்தகைய உணர்வின் இயக்கங்களுக்கும் நாம் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகளை அதனுடைய ஈர்ப்பிலே செல்லாதபடி நம்மை உள்ளின்று இயக்கக்கூடிய ஈசனை, அந்த ஈசன் எவ்வாறு உருப்பெற்றால் அந்த ஈசனுடைய இயக்க சக்தி என்ன என்பதை காளி உபாசகர் என்று ஞானகுரு குறிப்பிட்டது போன்று இந்த படைப்பினுடைய உள்நோக்கங்களை உணர்ந்து அந்த ஈஸ்வர பட்டனும் சரி, ஞானகுருவும் சரி, அந்த கூட்டமைப்பும் சரி, இன்று விண்ணிலே பேரருள் பேரொழியாக துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலங்களாகவும் அழியாத நிலைகள் கொண்டு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த பேரன்பு கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த ரிஷிகளுடன் ஞானிகளுடன் அவர்கள் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலையில் அவருடன் இணைந்து நாம், அதாவது அவருடன் இணைந்த நிலைகளிலேயே இந்த வாழ்க்கையை அன்றாட நிகழ்வுகளை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் கண்ணிலே பார்ப்பதும் சரி, நுகர்வதும் சரி, சுவாசிப்பதும் சரி, கேட்பதும் சரி, சுவைப்பதும் சரி, உணர்வதும் சரி, அனைத்துமே அவருடைய ஈர்ப்பு வட்டத்திலேயே அவருடைய அரவணைப்பிலேயே எப்படி உள்நின்று உயிர் இயக்குகிறது என்பதை நாம் ஈசன் என்று குரு உணர்த்தினாரோ அதே போல
இந்த ஈசனையும் இந்த படைப்பையும் இந்த பேருண்மைகளையும் இந்த மெய்யையும் உணர்த்தி நமக்கு வழிகாட்டக்கூடிய மகரிஷி ஈஸ்வர குருவனுடைய கூட்டமைப்பிலே நாம் அவருடைய அரவணைப்பிலேயே அவருடனே இணைந்த நிலையில் நாம் அந்த பேரன்பு கொண்டு அவர் எப்படி காளியை உபாசனை செய்கின்றார் என்ற அடிப்படையில் நாமும் இந்த படைப்பை அந்த இயக்க சக்தி, தெய்வம், கடவுள், ஆதிசக்தி என்று எதை சொல்லுகின்றோமோ அதை அனைத்துமே நாம் அரவணைத்து நாம் பார்க்கின்ற, கேட்கின்ற, நுகர்கின்ற, உணர்கின்ற அனைத்துமே அந்த படைப்பினுடைய சக்தி என்று நாம் பேரன்பு கொண்டு நாம் எப்படி உயிரோடு ஒன்றி மகரிஷிகளோடு ஒன்ற வேண்டும் என்று அந்த அழியாத நிலை பெற வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அதே பேரன்பை நாம் புறத்திலே பார்ப்பது அனைத்திலுமே அதே அன்பு கொண்டு அரவணைத்து அனைவருக்கும் அந்த அருள் சக்தி கிடைக்க வேண்டும், அனைவரும் அந்த அருள் ஒளி பெற வேண்டும் என்று நாமும் அந்த கூட்டமைப்புடன் அதனுடைய அரவணைப்பாக அங்கே இணைந்து அனைவரையும் அந்த அரவணைத்து செல்லும் பேரன்பு கொண்ட உணர்வாக நாம் அந்த வழியிலே அந்த அடிப்படையிலே சென்றோம் என்றால் வான்மீகியால் உணர்த்தப்பட்ட ராமன் மனதை குவித்தான் என்று இந்த உடலிலே உருப்பெற்ற அனைத்தையுமே நாம் உயிரை போன்றே மாறுபட்ட உணர்வு இல்லாதபடி எதிர்ப்பில்லாத நிலைகளாக நாம் உருவாக்க முடியும். அதற்குத்தான் குரு சொன்னதை ஞாபகப்படுத்தி அதனுடைய மூலங்களையும் உட்பொருள்களையும் நாம் தெளிந்து கொண்டோம் என்றால் இந்த பேரன்பு என்ற உணர்வுகளை மட்டும் நாம் உயிரோடு ஒன்றி அந்த கூட்டமைப்பின் வழியாக ஒரு நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் இதற்குள், அதாவது இந்த ஈசன் வீட்டிற்கும் இந்த ஆலயத்தில் இந்த அணுக்களுக்குள் நாம் இணை சேர்த்தோம் என்றால் அந்த அடிப்படையிலே இந்த உடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்துமே இந்த உயிரோட, அதாவது உயிரின் அணைப்பிலே அது உயிரை போன்றே அதுவும் அந்த இணைந்த நிலையிலாக வளர்ச்சிக்கு அது பேர் உதவியாக அமையும். அதுதான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் குருநாதர் எண்ணில் அடங்காத முறை, ஆயிரக்கணக்கான முறை கூட என்று சொல்லலாம். வேப்ப மரத்தினுடைய சப்தம், ஒரு ரோஜாப்பினுடைய சப்தம், ஒரு விசைச்செடியினுடைய சப்தம் அதனுடைய விகிதாச்சாரங்களுக்கு ஒப்ப எப்படி அது புதுவிதமான கருவேப்பிலையாக அது உருப்பெறுகிறது என்பதை அந்த மாற்றி அமைக்கக்கூடிய நிலையும், இயற்கை எப்படி வளர்ச்சிக்கு மாற்றத்திற்கு கொண்டு வருகிறது என்பதை மூலங்களை நமக்கு உணர்த்துகின்றார்கள். அதை தனித்தனியாக பார்த்தோம் என்றால் வேப்ப மரத்தினுடைய மனம் அது ஓய் என்று உந்தி தள்ளக்கூடிய சக்தி, ரோஜாவினுடைய மனமோ இழுக்கக்கூடிய சக்தி ஆகாகா என்று, அதே போல விசைச்செடியினுடைய சத்தாக இருந்தாலும் அதுவும் உச்சி என்று அதுவும் இழுக்கக்கூடிய சக்தி தான். ஆனால் இந்த உச்சி என்று எது இழுக்கக்கூடிய சக்தி இருக்கின்றதோ அதனுடைய அளவுகோல் குறையாக இருந்தாலும் இந்த இரண்டையுமே அது இணைத்து பிணைத்து அதுவே இந்த மூன்று நிலைகளாக இருப்பதை ஒரு நிலையாக அந்த மூன்றையுமே இழுத்து கவர்ந்து தனித்தனி நிலையாக மாறுபட்ட நிலையாக இருப்பதை ஒருமித்த நிலையாக அந்த சக்தி எப்படி அந்த விசைச்செடியினுடைய அந்த ஆற்றலை உச்சி என்று அதனுடைய இயக்கங்களை, அந்த நுட்பங்களை குருநாதர் அது உணர்த்தி மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி. இப்பொழுது உயிரை போன்று நம் உணர்வுகள் அனைத்தையுமே மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் இதில் நான் எதையும் பிரிக்கவில்லை, எதையும் அழிக்கவில்லை. ஆக வேப்ப மரத்தினுடைய சத்தும் இணைகின்றது, ரோஜாவினுடைய சத்தும் இணைகின்றது, இசைச்செடியினுடைய சத்தும் அங்கே இணைகின்றது. இது மூன்றும் இணைந்துதான் கருவேப்பிலையாக மாறுகின்றது. அது இங்கே பிரிவு என்றோ எதிர்மறையான நிலைகள் என்றோ அழிக்கக்கூடிய நிலையோ இங்கே எதுவும் இல்லை. ஆனால் தனித்தனியாக இருக்கும் பொழுது ஒன்றை ஒதுக்குகின்றது, விலக்கி தள்ளுகின்றது, எதிர்மறையாக இயக்குகின்றது. ஆனால் இணைந்தாலோ மூன்றையுமே அந்தந்த விகிதாச்சார ஒப்ப அந்த கருவேப்பிலை வேப்ப மரத்தினுடைய சக்தியும் இணைக்கின்றது, ரோஜாவினுடைய சக்தியும் இணைக்கின்றது, விசைச்செடியினுடைய மனத்தையும் இணைத்துதான் கருவேப்பிலையாக வலுகொண்டதாக வளர்ச்சிக்கு வருகின்றது. இயற்கையினுடைய படைப்பினுடைய வளர்ச்சி இப்படித்தான் அமைகின்றது. அதைத்தான் நமது குருநாதரும் இங்கே இதை உணர்த்தப்பட்டு நம் உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு 27 நட்சத்திரத்தினுடைய சக்தியை இணைத்து அகஸ்தியன் துருவ நட்சத்திரமான அந்த பேரொளி உணர்வுகளை சிறுக உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு நாம் இணை சேர்த்தோம் என்றால் அந்த விசைச்செடியினுடைய உணர்வின் இயக்கம் உச்சி என்று சொல்லக்கூடியது எப்படி மற்றதை இழுத்து அது அனைத்தையுமே ஒன்றாக பிணைத்து உருவாக்கக்கூடிய படைப்பினுடைய வளர்ச்சிக்கு மாற்றத்திற்கு அது உதவியாக இருப்பது போன்று நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை பேரன்பு கொண்டு அந்த அரவணைக்கும் சக்தியாக ராமன் மனதை குவித்தான் என்ற நிலையில் இந்த உடலிலே அதுதான் சொல்ல வந்தது. இந்த உடலை உருவாக்கிய அணுக்களும் சரி,
உலக மக்களுடைய உணர்வுகளும் சரி, இங்கே மாறுபாடான நிலைகள், எண்ணற்ற நிலைகள், மனிதனுடைய எண்ணங்களை சீர்குலைக்கும் நிலையாக, மனிதனுடைய சிந்தனைகளை குலைக்கும் நிலையாக, மனிதனை மாறுபட்ட நிலைகளுக்கு அலைவாய்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரங்களிலே பேரன்பு கொண்டு இந்த படைப்பினுடைய மூலங்களை உணர்ந்து, இதனுடைய மாற்றங்களை உணர்ந்து, அதை அரவணைக்கும் சக்தியாக அருள்வழியில் அதை பேரருள் பேரொழியாக துருவ நட்சத்திரம் எப்படி அகண்ட அண்டத்தில் வரக்கூடிய எத்தகைய நஞ்சையும் அது தனக்கு உணவாக எடுத்து பேரருள் பேரொழியாக ஒளி சுடராக அது வீசுகின்றதோ, அந்த அடிப்படையில் நாமும் அந்த அருள் உணர்வுகளை, துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை இந்த உடலை உருவாக்கி அணுக்களுக்கு அது நாம் உணவாக கொடுத்து அகண்ட அண்டத்தினுடைய உணர்வுகளையும் நாம் ஒளி சுடராக மாற்றக்கூடிய அந்த பருவத்திற்குத்தான் குருநாதன் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எனக்கு குருநாதன் கடைசியாகத்தான் இதை காட்டி அது எனக்கு அந்த சக்தியை, இந்த ஆற்றல் மிக்க நிலையை எனக்கு எப்படி பெரும்படி செய்தாரோ அதைத்தான் உங்களுக்கு உணர்த்துகிறேன் என்று சொல்லுகின்றார். அந்த அடிப்படையில் நாம் இன்றைய தியானம் பேரன்பு கொண்டு, ஆக பேரன்பு கொண்டு என்றால் இந்த இடத்திலே இந்த உடலை பற்றியோ உலகை பற்றியோ அல்ல, உயிருடன் ஒன்றும் நிலையாக, இந்த உயிரை உருவாக்கிய ஆதிசக்தியினுடைய படைப்புடன் ஒன்றும் நிலையாக, இந்த பேருண்மைகளை உணர்த்திய ரிஷிகள் ஞானிகளுடன் ஒன்றும் அவர்களுடன் ஒன்றிடும் நிலையாக, அதைத்தான் பேரன்பு கொண்டு இங்கே சொல்லுகின்றோம். ஆக அங்கே பேரன்பு கொண்டு அந்த உணர்வின் தன்மையாக அரவணைக்கும் நிலையாக நாம் அங்கே சென்றால் அந்த உணர்வின் வளர்ச்சி, நாம் இன்று உடல் என்று சொன்னாலும் இந்த உலகம் என்று சொன்னாலும் அதையும் நாம் பேரன்பு கொண்டு அரவணைத்து அவருடைய இயக்கங்களையோ அந்த நிகழ்வுகளையோ மனித உணர்வு கலந்து அத்தகைய உணர்வு உயிரிழப்பட்டு இயக்க சக்தியாக எண்ணங்கள் சிதறல்களாக ஆகாதபடி அந்த மகரிஷிகள் ஞானிகள் ஞானகுரு சொன்னது போன்று காளி உபாசகர் என்று ஈஸ்வரப்பற்று சொன்னதை போன்று இந்த படைப்பினை நாம் பேரன்பு கொண்டு வளர்ச்சியின் பாதையிலே கொண்டு செல்ல வேண்டிய அந்த ரிஷிகள் வேறல்ல, நாம் வேறல்ல. அந்த ரிஷிகளுடைய செயலாக நம்முடைய செயல்கள் அமைய வேண்டும். அந்த மகரிஷியுடைய கலாச்சாரமாக நம்முடைய எண்ணம் சொல் செயல் அமைய வேண்டும். இந்த வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு ரிஷிகளுடைய கலாச்சாரப்படி நம் குருநாதர் காட்டிய அந்த அல்வழிப்படி ஒவ்வொரு அணுக்களிலும் தான் தனுசு கோடி என்று சொல்வது. ஆக நாம் இன்று புறத்திலும் சரி அகத்திலும் சரி ஒன்றுக்கொன்று எதிர்மறையாகி போர் முறையாகி எதிர்நிலையான நிலையில் எண்ணத்தை செலுத்துவதற்கு பதிலாக பேரன்பு கொண்டு உயிருடன் ஒன்றி ஒளியாக இருக்கும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரோடு ஒன்றி அந்த 27 நட்சத்திரத்தினையும் சமப்படுத்தி எடுத்து அகண்ட அண்டத்தில் வருவதை பேரருள் பேரொழியாக துருவ நட்சத்திரம் எப்படி மாற்றுகின்றதோ அதனுடைய அனைப்பில சப்தரிஷி மண்டலங்களாக அவர் என்றும் அழியாத நிலையில் எப்படி வாழ்கின்றார்களோ அந்த உயர்ந்த சக்தியை இந்த உயிரை போன்றே அந்த ரிஷிகளை போன்றே நாமும் ஒளி சுடராக ஒளி சரீரமாக அந்த ஒளியான அணுக்களாக ஈசன் வீட்டிற்கும் ஈசனால் உருவாக்கப்பட்ட இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த பேரன்பு கொண்டு இணைப்போம். நம்மை சார்ந்த அனைத்தையுமே இந்த அடிப்படையில பேரன்பு கொண்டு அரவணைக்கும் செயலாக நன்மை செய்வோர் என்றோ தீமை செய்வோர் என்றோ உலகை அழிப்பவர் என்றோ மக்களை கொள்வோர் என்றோ அந்த அடிப்படையிலே பேதங்கள் கொண்டு எண்ணங்களை செலுத்தாதபடி மகரிஷிகள் நம்மை அரவணைத்து அறிவழியில் அழைத்து செல்வது போன்று நாமும் அந்த கூட்டமைப்பில் அனைவரையும் அரவணைத்து செல்லும் நிலையாக அனைவரையும் பேரருள் பேரொழியாக மாற்றும் நிலையாக இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு நாம் பேரருள் பேருணர்வை இணைக்க செய்வது போன்று உலக மக்களுக்கும் இந்த உலகிற்கும் இந்த காற்று மண்டலத்திலும் சர்வத்திலும் அந்த உணர்வை இணைத்திடும் நிலையாக நாம் இப்பொழுது தியானிப்போம். நான் பக்தி என்று சொல்வது உண்மையான பக்தி எந்த விதமான உள்நோக்கம் இல்லாதபடி இதை ஏன் செய்கின்றேன், இதற்காக தான் இது செய்தால் இது கிடைக்கும் அல்லது பலனை எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய இந்த நிலை இல்லாதபடி படைப்பு ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அன்பு கொண்டு தன்னுடைய இனமாக அது ஆனந்தப்பட்டு பேரானந்தப்பட்டு படைப்பாக உருவாக்குகின்றதோ அந்த உருவாக்கக்கூடிய உணர்வாக இந்த கல்கி என்ற உலகை உருவாக்கும் நிலையாக அந்த கல்கியை படைக்கும் நிலையாக அந்த பேரன்போடு அந்த தாய் சக்தி தான் ஆதிசக்தி என்று சொல்வது. அந்த ஆதிசக்தியோடு நாம் இணைந்திடும் நிலையாக காளி உபாசகர் என்று ஈஸ்வர பற்றி சொன்னது போன்று நாம் இந்த படைப்பை அந்த பேரன்பு கொண்ட நிலையில் நாமும் ஈஸ்வர பற்றை போன்று நாமும் உபாசனை செய்வோம். அந்த படைப்பினுடைய சக்தியோடு நாம் இரண்டரை கலப்போம். ரிஷிகள் வேறல்ல, மகரிஷிகள் வேறல்ல, அகசியன் வேறல்ல, நாம் வேறல்ல என்ற நிலை அடைவோம். அந்த நிலையை அனைவருக்கும் அந்த சக்தி பெற தியானிப்போம், தவம் இருப்போம்.
இந்த உயர்ந்த உணர்வோடு குரு சொன்ன இந்த பதிவை எண்ணி குருவும் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரும் மகரிஷிகளும் இந்த ஒரு 10 நாளாக அல்லது ஒரு வாரமாகவே தியானம் செய்பவர்கள் சில உண்மைகளை நிச்சயம் உணர்ந்திருக்க முடியும். அதீதமாக இப்பொழுது நமக்குள் அந்த சக்திகள், அதாவது இந்த தியானம் செய்யக்கூடிய அனைவருக்குமே அதிகமாக சக்திகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. அந்தந்த நேரங்களுக்கு தட்டி எழுப்பி நமக்குள்ளே அந்த உயர்ந்த உணர்வுகளை நம் குருவும் சரி மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரும் சரி நமக்குள் இணைத்துக் கொண்டே வருகின்றார்கள். அதை நிச்சயமாக உணர முடியும். உணர்ந்திருப்பீர்கள். ஒரு வார காலமாகவே மிக அதிக அளவிலே சக்தி நமக்கு கொடுக்கின்றார்கள். நம் உடலிலே அது இணைந்து கொண்டிருக்கின்றது. உயிரிலே புருவ மத்தியிலே அந்த அழுத்தமான நிலையில் இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு அவர்கள் பேரன்பு கொண்டு, இந்த காலங்கள் குறுகிய இந்த சந்தர்ப்பம் இருக்கப்படும் பொழுது அனைவருக்கும் அந்த சக்தியை பெறச் செய்யும் நிலையாக நமக்கு அதிக அளவிலே பேரன்பு கொண்டு நமக்குள் அந்த ஆனந்தமான நிலைகள் அங்கே இணைந்து செயல்பட்டு கொண்டுள்ளார்கள். ஆகவே நாம் ஞான குருவையும் சரி மாமகர்ஷி ஈஸ்வராய குருவையும் சரி நம் உயிரை எண்ணுவது போல அவர்களையும் எண்ணி இந்த உயர்ந்த உணர்வோடு அவர்கள் நம்மை, அதாவது நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொளி பெற வேண்டும், உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று நாம் எந்த அளவிற்கு தியானம் செய்கின்றோமோ இயங்குகின்றோமோ அதை காட்டிலும் பன்மடங்கு நமக்கு அந்த சக்தி பெற நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும்படியாக நமது குருவும் மாமகர்ஷி ஈஸ்வராய குருவும் எல்லா மகரிஷிகளும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டுள்ளார்கள். அதீதமாக இந்த சக்திகள் நமக்குள் இணைந்து கொண்டுள்ளது நிச்சயம் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஆகவே அந்த சக்தியை நாம் நமக்குள் விளைய வைத்து வளர்த்து அனைவருக்கும் நாமும், அதாவது அந்த ரிஷிகளோடு இணைந்து குருநாதரோடு இணைந்து மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரோடு இணைந்து அவருடைய அரவணைப்பிலே அந்த சக்திகளை நாம் அனைவருக்கும் நாம் கிடைக்க செய்வோம். அந்த உணர்வோடு நாம் தியானிப்போம். ஆக நாம் இங்கே தனித்து இல்லை. எப்படி அவனின்றி அணுவும் அசையாது என்று அன்று உணர்த்தினார்களோ அதை போன்று நம் குரு நமக்குள் ஒவ்வொரு அணுவிலும் இயக்க சக்தியாக உயர்ந்த உணர்வுகளை ஊட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்குமே ஊட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அவர்கள்தான் இந்த இயக்க சக்தியாக நம்மை வழி நடத்தி கொண்டுள்ளார்கள். ஆக அவர்கள் நம் உள்ளின்று நமக்குள் இந்த சக்தியை பெறுவதற்காக அவர்கள் செயல்படும் இந்த காலகட்டத்தில் நாம் அவருடன் இணைந்து அவருடைய செயல்கள் முழுமையாக அந்த கல்வி என்ற நிலைகளுக்கு நம்மை அழைத்து செல்லும். அதான் தாய் அன்பு, இந்த பேரன்பு என்று சொல்வது. தாயாக இருந்து நம்மை அந்த அருள்வழியில் அழைத்து செல்லும் குருவோடு மாமகர்ஷி ஈஸ்வராய குருவோடு இணைந்து அந்த தாய் அன்பை நாமும் பெற்று அவர்கள் எப்படி நம்மை அந்த அன்பு கொண்டு அணுகி நமக்கெல்லாம் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அதே அன்போடு அனைவருக்கும், அதாவது அனைவருக்கும் என்று சொல்வது இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுக்கும் சரி, நம் குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் உலக மக்களாக இருந்தாலும் உலக மக்கத்திலே போர் செய்து அழிப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அதிலே வேதனைப்படுபவர்களாக இருந்தாலும் சரி, வேதனைப்படுத்துபவர்களாக இருந்தாலும் சரி, இதில் எந்த மாறுபட்ட எண்ணங்களுக்கு நாம் செல்லாதபடி ஞானிகள் மகரிஷிகள் நம்மை அணுகி நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு அந்த சக்தியை பெறச் செய்வது போன்று நாம் அனைவருக்கும் அந்த சக்தி பெற ஈசன் வீட்டிற்கக்கூடிய அந்த ஆலயத்திலே அந்த பேரன்பு கொண்ட பேரானந்த உணர்வுகள் பெற வேண்டும். ஒவ்வொரு அணுவும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் காளி உபாசராக ஈஸ்வரப்பட்டு செயல்பட்டது போன்று நாமும் அந்த ஆதிசக்தியினுடைய இயக்கமாக ஆதிசக்தியினுடைய வளர்ச்சிக்கு உரு தரக்கூடிய கல்கியல் நிலைகளுக்கு உரு பெற செய்யும் நிலையாக இந்த சேவையாக நாம் ஈசனுக்கு செய்யும் சேவையாக ஈசன் மேல் செலுத்தும் பேரன்பாக மகரிஷிகள் பால் செலுத்தும் பேரன்பாக அந்த பேரன்பு கொண்டு நாம் தியானிப்போம். உயிரை போன்ற அணுக்கள் அனைத்தையுமே ஒளியான நிலைகளாக உருப்பெற செய்வோம். நம் உயிரை போன்ற உணர்வுகளை அணுக்களை ஒளியாக பெறச் செய்வது போன்று இந்த உலக மக்களுக்கும் அந்த ஒளியான நிலைகள் பெற நாம் தவம் இருப்போம், வேண்டுவோம். ஆக நாம் இது தன்னலம் கொண்டு பலன் கருதி இதை நாம் செய்ய வேண்டியதில்லை. நம்முடைய கடமையாக ஈசனுக்கு செய்யும் அன்பாக ஈசன் மேல் கொண்டு நாம் பேரன்பாக மகரிஷிகள் பால் கொண்ட பேரன்பாக இந்த பேரன்பு கொண்டு நாம் இதை செயல்படுத்துவோம். இந்த அன்பையே நாம் முன்னிலைப்படுத்தி அன்பையே வளர்ப்போம், இந்த அன்பையே கொடுப்போம். இந்த அன்புக்கு கைமாறாக நாம் எதையும் எதிர்பாராது
அந்த அன்புக்காகவே நாம் அன்பு செய்வோம், இந்த பேரன்பை வளர்ப்போம். பேரன்பையே நாம் நம்முடைய சொல்லாக, பேச்சாக, மூச்சாக வெளிப்படுத்துவோம் என்று வேண்டி இப்பொழுது தியானம் செய்வோம்.